பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது இரங்கல் தெரிவித்துள்ளார். இது பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என்று விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆம்ஸ்ட்ராங்கை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜய். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். மேலும் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் விவரங்கள் என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று அவரது வீடு அமைந்திருக்கக்கூடிய செம்பியம் பகுதி அருகே சாலையில நின்று பேசிக் கொண்டிருக்கையில மர்ம நபர்களால கத்தியால சரமாரியாக வெட்டப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவர் படுகொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்றைய தினமே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் அக்கட்சியை சேர்ந்தவரும் அதே போல புரட்சி பாரதம், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகிய சமுதாய இயக்கங்களை சேர்ந்த தொண்டர்கள் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வருகின்றனர். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விகளை மருத்துவமனை வளாகத்திலேயே அவர்களது தொண்டர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த படுகொலைக்கு கண்டனங்களையும் அதே போல உயிரிழந்தோர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்திற்கு அனுதாபங்களையும் தெரிவித்து வருகின்றனர். அந்த அளவுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த சம்பவம் குறித்து கண்டனத்துடன் கூடிய அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். அதன்படி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பிரிந்தோடும் குடும்பத்தினருக்கும் அவரது கட்சியினருக்கும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இது போன்ற கொடும் குற்றச்சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த பதிவின் மூலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அரசிற்கு இனி இது போன்ற குற்றச்செயல்கள் நடக்காமல் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாக இந்த அறிக்கையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த எக்ஸ் தளத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.